கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பண இழப்பு என்பது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. பணஸ்தானாதிபதியான சூரியன் பலவீனம் அடைந்து அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்களின் வக்ர சஞ்சாரம் நடந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களின் கடின உழைப்பால் ஈட்டிய பெரும் பணம் உங்களை விட்டு பறிப்போனது. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கிறது. ஆனால் நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, பணமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்முடைய கையை விட்டு போகும். தேவையில்லாத குழப்பங்களையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் அதுவும் நம்ம நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழலில் நாமளே கஷ்டப்பட்டு கொண்டும் இருப்போம். அந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத வாகனங்களில் செலவுகள், மருத்துவ செலவுகள், தொழிலில் ஏதேனும் தடைகள், நீங்கள் அப்பொழுது கையிலிருந்து பணத்தை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஆனால் பணம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பட்ட பாடு என்ன என்பது உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு காலகட்டங்கள்ல தெரியும். மற்றவங்க சொல்லலாம், என்னப்பா இதெல்லாம் என்னப்பா ஒரு கவலைகள் என்று உங்களை ஏளனமாக பேசுவார்கள். இருந்தாலும் நீங்க மற்றவங்க பேசுவதை கேட்டு வாழ்க்கைக்குள்ள நடந்து கொள்வதை விட நம்மளிடம் என்ன இருக்கிறது, நம்மளிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நம்ம என்ன செய்வது என்று நீங்கள் யோசித்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேற முடியும் என்பதை நீங்கள் நன்றாகவே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதிய தொழில் முதலீட்டுகள் அல்லது உங்களை நம்பி வந்தவர்களுக்கு கொடுத்த கைமாற்று கடன்கள் என பல வழிகளில் உங்களை பொருளாதாரமானது முடங்கி கொண்டே தங்க இருந்தது. ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நகர நகர பணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. வாங்கும் போது உங்களிடம் காலில் விழுந்து வாங்கியவர்கள் நீங்கள் திரும்பி தரும்போது உங்களை மிகவும் ஏளனமாக பேசி இழுத்தடித்து கொண்டும் நீங்களை இங்க வாங்க அங்க வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்க கொடுத்த பணத்தையே உங்களிடம் கொடுக்காமலும் அவர்கள் உங்களை அடிமையாக நடத்திய காலங்கள் இன்னமும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். கையில் இருந்த சேமிப்பாத்தனையும் கரைந்து அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைமைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு பண இழப்பு உங்களை தலைக்குனியவும் நிலைக்குழியவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்துவிட்டது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இதை உங்களால மறக்க முடியாத ஒரு அனுபவமாகவே உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரகசியமாக உங்களை எதிர்த்தவர்கள் யார் யார் என்று தெரியுமோ? சத்துருஸ்தானமான 6ஆம் வீட்டில் மறைமுக கிரகங்களின் ஆதிக்கம் இருந்ததால் உங்களுக்கு வெளியில் தெரிந்த எதிரிகளை விட உங்களுக்கு இருந்து கொண்டே உங்களை கெடுக்க நினைத்த ரகசிய எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அந்த எதிரிகளின் தொல்லைகள் உங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு நீங்கள் வளர வளர அந்த ஒரு எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முட்டுக்கட்டைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் உங்களை என்ன செய்தால் நீங்கள் வாழ்க்கையில பின்தங்குவீங்க அப்படின்னு யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தவா ஆரம்பித்தார்கள். நீங்கள் யாரை நண்பன் என்றும் வழிகாட்டு என்றும் நினைத்து கொண்டு அவர்களிடம் பழகி அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய முன்னேற்ற பாதையில முட்களை துவவா ஆரம்பித்திருப்பார். ஆனால் அந்த ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கையில எது செய்தாலும் நமக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பார் என்று அனைவருமே நினைத்திருப்பாங்க. ஆனா அவர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்கள் போக போக அவருடைய உண்மையான சுயரூபம் என்ன என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டியிருப்பார். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது, நாட்கள் போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அதை முறியடிக்க பின்னணியில் சதி வேலைகளை செய்தவரும் அவர்தான். அவர்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாததால் உங்களால் அவர்களை எதிர்க்கவும் முடியாமல் தப்பிக்கவும் முடியாமல் பெரும் மன உளைச்சலுக்கு உங்களுடைய வாழ்க்கையானது ஆளாக்கப்பட்டிருக்கும். அடுத்ததா நம்பிக்கையில ஒரு வீழ்ச்சியானது ஏற்பட்டிருக்கும். குருவின் பார்வை லக்னத்திற்கு இல்லாத ஒரு வக்ர காலத்தில் நீங்கள் உங்களின் உயிரென்று நம்பிய ஒரு உன்னதமான உறவோ அல்லது நட்போ உங்களின் நம்பிக்கையை அடியோடு உடைத்து போட்டிருக்கும். நீங்கள் யாருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தீர்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்திருப்பார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த ஒரு நாளை உங்களால மறக்கவும் முடியாது, உங்களால அந்த ஒரு நாளிலிருந்து வெளியும் வரவும் முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கையினால் ஏற்பட்ட துரோகங்கள் என்ன என்பதை உங்களுடைய வாழ்க்கை அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியும் ஆரம்பித்திருக்கும். இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மை அந்த ஒரு நாளில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவந்திருக்கும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களுடைய நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பை தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய உறவில் ஒரு ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பந்து ஜனஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருந்த பாப கிரகங்களின் பார்வை விலகுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசிய உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்கள் இனிமே உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்க, நீங்க இருக்கும் பொழுது குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விளக்கப்படுகிறது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கிறது என்று அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். உங்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தாங்களாகவே முன்வந்து மறந்து உங்களுடன் சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் குடும்ப விசேஷங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளும் உறவினர்கள் உங்களுக்கு அரணாக நின்று ஆதரவும் தரவும் ஆரம்பிப்பார்கள். சமுதாயத்தில் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது மட்டுமல்லாம நீங்க புதியதாக ஏதாவது முதலீடுகள் செய்தாலும் அதிலும் போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். ரிஷபம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரும் ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றும் ஒரு யோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீடு தேடி வந்துவிடும். 3ஆம் வீடான சகாயம் மற்றும் செய்தி தொடர்பு ஸ்தானம் வலுவடைவதால் உங்களின் காதுகளுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய மாபெரும் நல்ல ஒரு செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்த வேலை வாய்ப்புகள், ஆணை, விசா, அனுமதி, நீதிமன்ற வழக்கின் சாதகமான தீர்ப்பு அல்லது வெளிநாட்டில் இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களை வந்தடைந்துவிடும். அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்தையே ஆனந்த கண்ணீரில் நனைய வைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பிரபஞ்சம் ஆம் என்று சொல்லும் அற்புதமான ஒரு தருணம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே கடகம் ராசியில பிறந்த நபர்களுக்கு, அதிலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மாறிவிடும். நல்லதாக மாறுதா இல்லையா என்பதை கவனமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். செய்ய துணிந்தீர்களோ அவரே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்திருப்பார். இந்த உலகத்தில் யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மையை அந்த ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த ஒரு நாளை உங்களால மறக்கவும் முடியாது. உங்களால அந்த ஒரு நாளிலிருந்து வெளியும் வரவும் முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைனா என்ன, நம்பிக்கையினால் ஏற்பட்ட துரோகங்கள் என்ன என்பதை உங்களுடைய வாழ்க்கை அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியும் ஆரம்பித்திருக்கும். இந்த உலகத்துல யாரையுமே நம்பக்கூடாது என்ற கசப்பான உண்மை அந்த ஒரு நாளில் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிவந்திருக்கும். உடைந்த கண்ணாடி துண்டுகளைப் போல உங்களுடைய நம்பிக்கைகள் சிதறிய போது உங்களின் வாழ்வின் மீதான பிடிப்பை தளர்ந்து போனது போன்ற ஒரு நம்பிக்கை வீழ்ச்சியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சந்தித்திருப்பீங்க. அதுவும் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய உறவில் ஒரு ஆதரவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். பந்து ஜனஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருந்த பாப கிரகங்களின் பார்வை விலகுவதால் கடந்த காலங்களில் உங்களை ஏளனமாக பேசிய உங்களின் சொந்த இரத்த பந்தங்களான உறவினர்கள் இனிமே உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் குடும்பத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீங்க, நீங்க இருக்கும் பொழுது குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விளக்கப்படுகிறது, தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கிறது என்று அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள்.
உங்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தாங்களாகவே முன்வந்து மறந்து உங்களுடன் சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தான் அவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களின் குடும்ப விசேஷங்களிலும் இக்கட்டான சூழ்நிலைகளும் உறவினர்கள் உங்களுக்கு அரணாக நின்று ஆதரவும் தரவும் ஆரம்பிப்பார்கள். சமுதாயத்தில் உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பன்மடங்கு உயர்ந்து போதுமான அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அது மட்டுமல்லாம நீங்க புதியதாக ஏதாவது முதலீடுகள் செய்தாலும் அதிலும் போதுமான அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். ரிஷபம் ராசியின் 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் நீங்கள் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளும் இனிமே செய்ய போகும் புதிய முதலீடுகளும் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி கொடுக்கும். பங்குச்சந்தை, பரஸ்பர நிதிகள், தங்கம் மற்றும் நிலத்தின் மீது நீங்கள் போடக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் இரட்டிப்பு பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தவறான வழிகாட்டுதலால் முடங்கி போயிருந்த முதலீட்டு பணம் வட்டியுடன் கைக்கு வந்து சேரும் ஒரு நன்னாளும் இதுவாகத்தான் இருக்கும். உங்களின் சாதுரியமான பொருளாதார வியூகங்கள் அனைத்தும் துல்லியமாக பழித்து உங்களை ஒரு பெரும் செல்வந்தராக மாற்றும் ஒரு யோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையில உங்க வீடு தேடி வந்துவிடும். 3ஆம் வீடான சகாயம் மற்றும் செய்தி தொடர்பு ஸ்தானம் வலுவடைவதால் உங்களின் காதுகளுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய மாபெரும் நல்ல ஒரு செய்திகள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்த வேலை வாய்ப்புகள், ஆணை, விசா, அனுமதி, நீதிமன்ற வழக்கின் சாதகமான தீர்ப்பு அல்லது வெளிநாட்டில் இருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களை வந்தடைந்துவிடும். அந்த ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்தையே ஆனந்த கண்ணீரில் நனைய வைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு பிரபஞ்சம் ஆம் என்று சொல்லும் அற்புதமான ஒரு தருணம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே நடந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பொருட்கள் மீதான ஆர்வங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்வீர்கள். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். எனவே கடகம் ராசியில பிறந்த நபர்களுக்கு அதிலும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க கூடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாக மாறிவிடும். நல்லதாக மாறுதா இல்லையா என்பதை கவனமா நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை